ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு எல்லா வீடியோக்கிலையும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு 5-6 பேர். அவங்களுக்காக வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ். இது என்னென்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்னங்கிறது. ஸோ நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சைதாப்பேட்டை வடக்கறி. ஸோ நம்ம எல்லாம் சாங்ஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை நம்ம கிச்சனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணும், நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி வைங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த வடக்கறிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு ஒரு போர்ஷனுங்கிறதுனால 2 பீஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 10 பீஸ் சோம்பு எடுத்து நான் போட்டிருக்கேன். சோம்பு போட்டதுக்கப்புறம் என்னென்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஸோ இதுக்கு இந்த இடையில நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அதாவது 2 பீஸ் பூண்டு எடுத்து நான் வந்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டேன். 2 பச்சை மிளகாய் கிள்ளி அதில் போட்டாச்சு. ஸோ கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் போடலை. வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் குவாரண்டைன் டைம்ஸ், அதனால் வந்துட்டு நமக்கு எந்த மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியை போட்டிருக்கோம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து நான் நல்லா ஃபைனாக வந்துட்டு சாப் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நல்லா அந்த தக்காளி குழஞ்சி வெந்தால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி வந்துட்டு நமக்கு நல்லா டைட் கிரேவி கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபைன் சாப் பண்ணிட்டேன். தக்காளியை வந்து தயவுசெய்து பெருசாக போட்டுற வேணால் நீங்கள் நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வடகறி பண்ணுறோம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஃப்ளேவர் தான் வரும். ஸோ அதுக்காக வந்துட்டு கம்பல்சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த வாசம் தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிட்டிகை அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இதனாலும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த பச்சை வாடை போகிற வரையும் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கிரேவி நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வைக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுடலாம். ஹாய் ஹலோ. இப்போ நம்ம வந்துட்டு 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. கிரேவி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நீங்கள் வந்து சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு போதும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்னதாக போட்டு வச்சுருக்கோம் அந்த அதாவது உடச்சி வச்சுருக்க அந்த வடையோட வந்துட்டு அந்த பீசஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ஆனால் இது கொஞ்சம் டைட்டாக கிரேவி இருக்குது. நான் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணேன். ப்ளஸ் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தான் நான் மூடி போட்டேன். அதனால் நீங்களும் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ நமக்கு அருமையான வடகறி வந்து அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு அப்படியே ஃபுல்லாக இஞ்சி ஆயிலெலாம் மிதந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையான டேஸ்டியான ஒரு வந்து வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வடகறியை வந்து நீங்கள் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செல்ல குட்டீஸுங்களுக்கும் கொடுங்க. இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது மேலே வந்துட்டு நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருக்க வந்துட்டு மல்லித்தலையை வந்துட்டு நம்ம மேலே தூவிட்டு அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நம்ம அப்படியே சர்வ் பண்ணி சுட சாப்பிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8-10 இட்லியாவது சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ஸே கிடையாது. நான் இருக்கிறத வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எல்லா வீடியோயும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம ஒரு லேட்டஸ்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. நாளை நல்ல ஒரு ரெசிபியோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.